எனக்காக ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்தமாக்கும், பாவ நிவர்த்தி பண்ணணும். ரத்தம் தான் நம்மளுடைய பாவத்தை சுத்தம் பண்ணணும். வேற ஏதாவது நமக்கு சுத்தம் பண்றதுக்கு தண்ணி தேவை, நம்ம சுத்தம் பண்றதுக்கு தண்ணி தேவை, பாவத்தை சுத்தம் பண்றதுக்கு ரத்தம் தேவை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கும், பாவங்களை நீக்கி நம்முடைய சுத்தம் பண்ணுது. ஆண்டவர் உலகத்துல மனுஷனாய் பிறந்தது நமக்காக. சிலுவையில மரித்தார் பார்த்தீங்களா? இந்த கையில ஆணி அடிச்சு, இந்த கையில ஆணி அடிச்சு, அம்மா சிலுவையில தொங்கும் போது சாதாரண நம்ம செஞ்ச ஒவ்வொரு இந்த சரீரம் முழுசும், இந்த கண்ணு பாவம் செய்யுது, இந்த காது பாவம் செய்யுது, நம்ம வாங்கி தப்பு தப்பான வார்த்தையை பேசுது, தப்பு தப்பான நுகர்ப்போம், தப்பு தப்பான வேலை கை சுத்தமாக செய்து தப்பான இடத்துக்கு இந்த காது போகுது. இந்த சர்வ சரீரம் முழுவதும் அதுக்காக சர்வ சரீரத்தில் சர்வங்க தகன பலி, அவருடைய சரீரத்தை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அவர் சர்வ அங்கத்தையும் கொடுத்துட்டாருமா, துண்டு துண்டா தன் சரீரத்தை கொடுத்தார். யாருக்காக? நமக்கு ஒரு வாழ்க்கை தேவன் வைத்திருக்கார். இப்ப நம்ம இங்க இருக்கிற வரைக்கும் நான் உன்ன பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்க? இந்த உலகத்துக்கு சொல்லுவாங்க, ஆமா இப்ப கிடைக்காத அப்ப கிடைக்க மாட்டாங்க. நிச்சயம் நீங்க இருந்தா இங்க உங்களை பாக்குறேன். இதே வடநேருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா அந்த ஊரை பார்ப்பேன், போற இடம் போற நான் பார்த்துக்கிட்டே போவேன். ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்போது சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு மனிதன் செய்யற அக்கிரமத்தை எண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். உன் பக்கத்து வீட்டுக்காரன், உன் எதிர் வீட்டுக்காரன், உன் சொந்தக்காரன், உன் பந்தக்காரன் எவ்வளவு துரோகம் பண்ணுகிறது, தப்பு தப்பான வார்த்தையை பயன்படுத்தி அவருடைய வார்த்தையில அநேகர் சாவடிக்கிறாங்க, வார்த்தையில சாகடிக்கிறாங்க, வார்த்தையினாலே ஒரு உயிரை கொள்றாங்க, வார்த்தையினால ஒரு இருதயத்தை காயப்படுத்துறாங்க. இதான் அவங்களுக்கெல்லாம் கேட்பார் மேற்பார்ல கடவுள் அதெல்லாம் கணக்குல வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனிதன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கணக்கு இருக்குது, அவன் செய்யற அக்கிரமத்துக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதுதான் நியாயம் தீர்ப்பு, அதுதான் நித்திய அழிவு, அதுதான் போய் நரகத்துல போய் அவன் காலாகாலத்துக்கு கடவுள் கொடுக்குற பங்கு, கடவுள் கொடுக்குற பங்கு. ஆனா நம்ம எல்லாரும் பங்குள்ளவங்க தான். எப்படியாச்சும் நம்ம அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுதான் ஏசப்பா இன்னைக்கு உங்க வீடு தேடி உங்களை தேடி இப்ப பேசுறாருன்னா யாரு? நம்மளை விடுதலை. இனி பாவம் செய்யாதே, அறியாத ஒரு பாவம் செஞ்சேன், நான் யாருன்னு தெரியாத அப்படி பாவம் செய்யலாம், ஆனா நான் தான் தெய்வம் தெரிஞ்சிட்டா நீ பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்ய இனி பாவம் செய்யாதே. கடவுள் ஒரு மனிதனுக்கு கோவிந்தாவை தேடி வர இனி பாவம் செய்யாதே, ஏழுமலையை தேடி வர இனி பாவம் செய்யாது. படைத்த தெய்வத்தை விட்டு படைப்புகளை கையெடுக்காதீர்கள். இருக்கிற ஒவ்வொரு பொருள் நமக்கு தேவன் கொடுத்த பொருள், அதெல்லாம் கடவுளாக மாத்தாதீங்க. தேவனை ஒரு நாளும் ஒருவனும் கண்டது கிடையாது, கண்டவர்கள் உயிரோடு இருந்தது கிடையாது. கடவுளை பார்க்க முடியாது, அவர் பெரியவர். வானம் இருந்து சிங்காசனம், பூமி எனது பாதபடி. வானம் முழுசா உட்கார்ந்துக்கிறாரு, பூமி எல்லாம் பாதபடி. அவருக்குன்னு ஒரு கோயிலை கட்ட முடியுமா? அவரை கொண்டு போய் ஒரு சிலையில நீ செய்ய முடியுமா? அவருக்கு நீ தயிரை ஊத்த முடியுமா? பாலை ஊத்த முடியுமா? நெய்யை ஊத்த முடியுமா? அவருக்கு பட்டுப்பாடு கட்டுவிய நீ சொல்லு? அவருக்கு கிரீடம் வைப்பியா? நீ வைக்கிற கிரீடத்துல அவர் இருப்பாரா? அவர் உன்னுகிட்ட ஒண்ணுமே அவர் கேட்க மாட்டார். இந்த மனதை கொடுங்க, மனசுல இடத்தை கொடுங்க, புரியுதா? உன் பயிர், உன் பாலையோ, உன் தயிரையோ, உன் மோரையோ, இல்லை நீ கொடுக்குற பட்டு புடையோ, நீ கேட்கிற எலுமிச்சை பழத்தையோ, எதையும் அவர் கேட்க மாட்டார். எங்க வேணாலும் வேண்டிக்கோ, உண்மையான மனதோடு வேண்டும். ஆனா வாரத்தில் ஒரு நாள் சபை கூடி வரும். இப்ப கடவுள் எங்களை கொண்டு வராருன்னா, இப்ப அஞ்சல தேவிக்கு ஏழுமலை தெய்வம் கொடுத்தார், நாகப்பனுக்கு கோவிந்தாமா கொடுத்தார். அந்த மாதிரி நிறைய ஊழியர், நிறைய சச்சனை எங்களை கடவுள் உங்கள்கிட்ட கொண்டு வராரு. எங்களை கொண்டு வந்து உங்களை நடத்த வைக்கிறார். எங்களுக்கு உங்களை கொண்டு போகிறார். உங்களை நடத்தும்படியா, உங்களை விசாரிக்கும்படியா இவ்விடத்துல தேவன் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை பார்ப்போம். அப்ப நீங்க வாரத்துல ஒரு நாள், ஏன்னா அப்பதான் நம்ம சபையாய் கூடி வரும். சபையாய் கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போறோம், ரொம்ப நாள் இங்க வாழல. ஆனா இந்த இடத்த விட்டு நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நித்தியமா வாழ போறோம். அதை மறந்துடாதீங்க. இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் துன்பம் உண்டு, துயரம் உண்டு, வேதனை உண்டு. ஏழ்மலை இந்த சரீரம் இருக்கிறது, பசி உண்டு. பசி இருக்குதா என்ன? வேலைக்கு போனதான் சாப்பாடு, வீட்டுல உட்காந்தா சாப்பாடு கிடைக்காது, புரியுதா? நம்ம எந்திரிச்சு வீட்லயே உட்காந்தாலும் நீ வேலை செய்யணும். வீட்டுல உட்காந்து மட்டும் எப்படி சாப்பாடு வந்துடும்? எந்திரிச்சு நீ கடைக்கு போய் ஜாமான் வாங்கி நீ ஆக்கி அரிச்சு பொறிச்சு தட்டுல வச்சு அதை கொண்டு போய் வாயில வச்சாதான் சாப்பிட முடியும். எல்லாம் வேலைதான், எல்லாம். அதுவே கடவுளை நாம் தொழுது கொள்வது, அவரை தேடுவது, அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். வாழ போறது கொஞ்ச நாள் வாழ்க்கை,
இந்த வாழ்க்கைக்காக நம்ம கடவுளை விட்டுடக்கூடாது. ஏழ்மலை நித்தியம் எல்லாருக்கும் கிடைக்காது இந்த பொக்கிஷம். தேவனை யாரும் பார்க்க முடியாது. சிலருக்கு தான் தன்னை வெளிப்படுத்துவார். யாருக்கு வெளிப்படுத்துறார்? ஞானிகளுக்கு கல்விமானுக்கு தன்னை மறைத்து பாடகருக்கு வெளிப்படுத்துகிறார். ஞானிகளும் கல்விமானும் இயேசுவை அறிய முடியும். பெருமை படித்தவர்கள், பட்டதாரிகள், ஞானிகள் இயேசு யாருன்னு அறிய முடியும். அவர்கள் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவன் ஞானத்தினாலே இயேசு இல்லை என்று மறுதளிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா பாடகர் நம்ம யாரு? நம்மளே ஏழுமலையே தேடி வரணும். பாடகர், பாடகருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். பாடகர் யாரு? பசி, பட்டினி, சரியான சுகம் கிடையாது, உடம்புல என்ன கிடையாது, சமாதானம் கிடையாது, பணம் கிடையாது, பொருள் கிடையாது, எல்லாம் குறையா இருக்குது. எல்லாமே பிரச்சனை, போராட்டம், கஷ்டம். ஞானிகளுக்கு கல்விமானுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் பணம், பொருள், படிப்பும், ஆஸ்தி, அந்தஸ்து, அவனுக்கு வேலை, அதிகாரம், அதில் சொர்க்கமா வாழும். நமக்கு எதிர்பார்ப்பு வேலை கிடைக்கல, சாரையான சாப்பாடு கிடைக்கல, நல்ல துணிமணி கிடைக்கல, நல்ல தண்ணி கிடைக்கல, எல்லாத்திலையும் குறைவா இருக்கும். அதனால தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். கல்விமானுக்கும் ஞானிகளுக்கு தேவன் வெளிப்படுத்தாம பாலகராகி உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். புரிதமா? கஷ்டத்திலையும் பிரச்சனையிலும் வியாதியிலும் வறுமையில இருக்கிற அவர்களுக்குத்தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் எவ்வளவு நல்ல தெய்வம். அவர் நம்மை தேடி வராரு. பார்த்தீங்களா? அவரு நம்ம ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு பைபிள்ல, ஐஸ்வர்யமான ஒருத்தன் இருந்தான்,